லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ பண்ணதுக்கு நீதான் அனுபவிக்கணும். உன் பையன் அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? இந்த தந்திரத்தனமும் சுயநலமும் உன்னோடவே போய் தொலையட்டும். குழந்தையாவது நல்லபடியா இருக்கட்டும். விஜய் உட்கார். டேய் விஜய், எங்கடா போற? ஏங்க விடுங்க. புள்ளையோட ஜாதகத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முதலே தெரியும். சரி, அது அப்பாவே சொன்னா நல்லா இருக்காது, எல்லாரோட மனசும் சங்கடப்படும்னா நான் அதை அப்ப சொல்லல. பூஜை புனஸ்காரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் 2ஆம் பட்சம்தான். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலே பாதி தோஷம் விலகிடும். சாமி, நீங்க அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், வந்த வேலையை மட்டும் பாருங்க. எல்லாரும் எழுந்துருங்கோ. உமா மெதுவா உமா. இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு குழந்தையோட தலையை சுத்தி நெருப்புல போடுங்க. இதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு சன்னியாசி வர சொல்லியிருந்தானே, வந்திருக்காளா? இல்ல சாமி, அது நான் காலையில போய் தேடி பார்த்தேன், யாரும் இல்ல. அதான் பூஜைக்கு நேரமாச்சுன்னு திரும்பி வந்துட்டேன். பையனுடைய தோஷம் முழுக்க கழிச்ச பொருள் இது. யாருக்காவது தானம் பண்ணாதான் அவனோட தோஷம் முழுக்க கழியும். அதை பண்ணலன்னா அதுக்கப்புறம் இந்த பூஜை செஞ்சதுக்கே பலன் இல்லாம போயிடும். ஏங்க, நீங்களாவது அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இதை யாருக்காவது சன்னியாசிக்கோ ஆண்டிக்கோ தானமா கொடுக்கணும். அவங்க இதை வாங்கிக்கணும். சாமி, நான் வேணா மறுபடியும் போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வரவா? இல்லங்க, இதை தானமா கொடுக்கற வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளில போக கூடாது. என்ன சாமி, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இவ்ளோ பண்ணியும் கடைசியில பிரயோஜனம் இல்லாம போயிடும் போல இருக்கே. இல்லம்மா, நேத்தே உங்க வீட்டுக்காரர்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தனே, தானமா வாங்கிக்க ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தனே. அவர்தான் அதெல்லாம் பாத்துக்கலான்னு சொல்லியிருந்தாரு. ஏன் சாமி இவ்ளோ சொல்றீங்க? நீங்களாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படித்தான் அதையும் நான் கேட்டம்மா. இந்த மாதிரி தோஷம் கழிச்சு வாங்கறத யாருமே வாங்கிக்க வரமாட்டாங்க. நானே ஒரு ஆளை கூட்டு வந்துடுறேன், வர்றவங்களுக்கு மினிமம் 5000 ரூபா ஆகும்னு சொன்னேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர்தான் அதுக்கு எதுக்கு அவ்வளோ பணம் தரணும், நானே ஒரு ஆளை கூட்டு வரேன்னு சொன்னாரு. என்ன நீ என்ன பண்ணிருக்க? என்னடி பாக்குற? அவர் சொன்னாருதான், சும்மா இதை வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு 5000 கொடுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு 50 100 கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிட போறான்னு நினைச்சேன். அதான் வரலல்ல. உனக்கு எதுலதான் போய் கணக்கு பாக்குறதுனே தெரியாதா? சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சாமி. கண்டிப்பா யாராவது வராமலா போயிட போறாங்க. நேரம் ஆயிட்டே போகுது. இது யாருக்காவது நாம கொடுத்தே ஆகணும். பையனுக்காக முன் வந்து இத வாங்கணும். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில சொல்லும்போது என்ன சாமி பண்றது?
வேணா ஒரு வழி இருக்கு. அதான் பையனோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள வாங்கிக்க சொல்லுங்க. ஆ, அப்பா. சாமி, அப்படி சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே இவங்க தானே சொன்னாங்க பேரனுக்காக போய் அந்த அக்னி குண்டத்திலே குதிப்பேன்னு. குதிக்கிட்டோம். ஏய் ஏய், வாய் மூடு. சாமி, நீங்க என்ன சாமி சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க பேர பிள்ளைக்காக இந்த பரிகாரத்தை நீங்க ஏத்துக்கணும். அவனோட தோஷத்தை தாங்கிக்கணும். ஐயோ, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் புதுசா வாழ்றதுக்கு என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் பேரனுக்காக பண்றது தானம்மா. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அம்புட்டியும் கழிச்சு ஏன் மேல கொட்டுறதா? ஏற்கனவே உங்க போடுற சாப்பாட்டு தின்னுட்டு திண்ணையில நான் சிவனேன்னு கிடக்குறேன் சாமி. நீங்க அதுக்கும் ஆப்பு வச்சீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன ஆளை விடுங்க. அப்போ இது வேற யாருக்கு தான் பண்றது? இதை இப்போ பண்ணியே ஆகணும். இல்லனா இதுவே தப்பாகி வேற ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். குழந்தை விஷயமாச்சே. அக்கா, வீராஜா, நீ கூப்பிட்டேன்னு பூஜைக்கு வந்த. அது அந்த பாவ மூட்டையை ஏன் தலையில கட்டி விட்டுறதப்பா? சாமி, அதை என்கிட்ட கொடுங்க. சட்டையை கட்டிட்டு இந்த பக்கம் வாங்கும். இதோட பாவ புண்ணிய பலத்தெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க ஏத்துக்கிறீங்க. சாமி, இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு தோஷமோ பாவமோ பழியோ என்னை ஒன்றும் செய்யாது. அப்படியே வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் என்னோட பேரன். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இருந்தால் போதும். அதை என்கிட்ட கொடுங்க, நான் தானமாக ஏற்றுக்கிறேன். என்னங்க? ஒண்ணுமில்ல சீதா, இந்த குடும்பத்துக்கான பாரத்தை யாராவது ஒருத்தர் சுமந்துதானே ஆகணும். அதை நானாவே இருந்துட்டு போறேன். கொடுங்க. ஈஸ்வரா, இந்த குழந்தைக்கான மொத்தத்தையும் இவர் ஏத்துக்கிட்டாரு. பகவானை வேண்டிக்கிட்டு இந்த அக்னியில போடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. தாத்தா,
உட்காரு. என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் பேரனுக்காக தாத்தா பண்ணக்கூடாதா என்ன? எங்க அப்பா உங்களை எப்பவுமே ராகிங் தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க எப்பவுமே எங்களுக்கு குட் திங் மட்டும் தான் பண்றீங்க. ஏன் தெரியலப்பா. சாமியார் கேட்டாரா, அப்ப எனக்கு பண்ணணும்னு தோணிச்சு, பண்ணிட்டேன். எனக்கு அந்த நேரத்துல நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். நான் உங்க அப்பாவை பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கல. அவ்வளவுதான். சரி சரி, நீ போய் விளையாடு போ. நீங்க வேணா பாருங்க தாத்தா, அப்பா உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாரு. நான் சொன்னேன்ல, நான் போறேன் தாத்தா. சரி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீதா, சீதா. என்னங்க? அவங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். என்னடா? விஜய்க்காக இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் இதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ணீங்க. டேய், என் பேரனுக்காக நான் பண்ணேன். இதுக்கு நான் யாரை கேட்கணும்? போடா போடா. அதுக்காக அதை வாங்கி நெருப்புல போட்டீங்கிறதுக்காக என்னோட 7.5 லட்சத்தை ஆட்டையை போடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆமா, நான் இப்பயே சொல்லிடுறேன், கிளியரா சொல்லிடுறேன், எந்த மாற்றமும் இல்ல. உங்க பேரனுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொடுக்க வேண்டிய வட்டி மாசம் மாசம் முதல் தேதி டான்னு வந்துடணும். அந்த 7.5 லட்சத்தையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். இதையும் அதையும் முடிச்சு போட்டு அப்படியே கழிச்சு விடலான்னு மட்டும் பார்க்காதீங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், என்னங்க? என்ன பண்றீங்க? ஐயோ! ஏங்க? ஐயோ! வேண்டாம் அப்பா! என்ன பண்றீங்க? என்னங்க இது? வேண்டாங்க. எப்படி சீதா? எப்படி எப்படி இப்படி ஒரு தருதலையே நம்ம பெத்தோம்? நம்ம செஞ்சதுலயே பெரிய தப்பு இப்படி ஒருத்தரை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுதான். இத எந்த கங்கையில கரைச்சாலும் தீராது. பணம் பணம் பணம். பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, கட்டின பொண்டாட்டி, பெத்த புள்ள, பணத்துக்கு முன்னாடி எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாதா? இவனுக்கெல்லாம் பணம் தான். பணத்தாசை பிடிச்ச இந்த பிசாசு இருக்கே, பிசாசு. வேண்டாங்க. உங்க வாயால தயவு செஞ்சு அவனை சபிச்சிடாதீங்க. அவன் எப்படியோ போகட்டும், விடுங்க. இங்க பாருடா, நீ வட்டி காசை வேண்டான்னு சொல்லுவேனோ இல்ல கொடுத்த கடனை கேட்க மாட்டேனோ நினைச்சு நாங்க இந்த பூஜைக்கு வரல. அதை எதிர்பார்த்து அவரும் அந்த தோஷத்தை ஏத்துக்கல. எங்க பேரு பிள்ளைக்காக நாங்க அதை செஞ்சிருக்கோம். அது எங்களோட கடமை. தயவு செஞ்சு அதுக்கு மேல பேசி பாசத்தை கேவலப்படுத்திடாதே. உனக்கு தர வேண்டியது கடன். அந்த கடனை நாங்க கட்டிடுறோம் சாமி. நீங்க வாங்க வாங்க. இந்த வீடு தானே? வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டிருக்காங்களே, இதே வீடு தான். சரி, கோட்டுக்கு அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா? அவர் இந்த பக்கம் தான் இருக்காரு, அதனால நம்ம அந்த பக்கம் போவோம். முதல்ல வீட்டுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி அந்த கிழவியை தாண்டி போவோம். What a beautiful face! Wow, what a photogenic face! Wow, what a face! What a look! What a eyebrow! Hey! Wow, அவங்க ஐஸ பாரு, ஃபேஸ பாரு, நோஸ பாரு. இந்த பக்கம் பார்த்தா அவங்க, இந்த பக்கம் பார்த்தா அவங்க, இந்த பக்கம் பார்த்தா இவங்க. எவங்கப்பா? அதான் மேடம், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலன்ட் சூப்பர் மாடல் அவங்க மேடம். அவங்களா? ஆமா மேடம், அவங்க தான். மேடம் மேடம் மேடம், ஒரே ஒரு போஸ்ட் மேடம் ப்ளீஸ்.
எடுத்துக்கங்க. இங்க 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 போலாம். கச்சக்கு ஒன் மோர் மேடம். பச்சக்கு இன்னும் பச்சக்கா. ஐயோ வாட் அ பிட்டி ஃபேஸ் மேடம். நீங்க மட்டும் விஜயதசமி அப்ப என் கையில மாட்டிருந்தீங்க. ஏன்பா? மகாலட்சுமி போட்டோக்கு பதிலா உங்க போட்டோ வச்சு சாமி கும்பிட்டுருப்பேன் மேடம். என்னப்பா சொல்ற? போய் சொல்றேன். வரணும், வெளியில தானே வரணும். டக்குனு போனா நிக்கிறாரா சார். சார் சார் வணக்கம் சார். நீங்க தானே மிஸ்டர் மார்க்கண்டேயன்? ஆமா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்கோமே. என்னையா? என்ன விஷயம்? ஏதாவது பேங்க் காரனை வர சொல்லியிருப்பாரோ? யார் நீங்க? எங்கிருந்து வர்றீங்க? சார் நாங்க ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். எந்த சேனல்? எங்கிருந்து வர்றீங்க? சார் நம்மளோட ஜூபிட்டர் சேனல் சார். புதுசா கூட ஆரம்பிச்சிருக்காங்களே, உங்களுக்கு கூட தெரியுமா சார்? எனக்கு எதுவும் தெரியாதே. அங்க பாரு. ஒரு ஷோ, அதை பத்தி பேசலாம் தான் சார் வந்திருக்கோம். என்ன ஷோ? சார் அதை விடுங்க சார். சார் இந்த வீட்டுக்கு நடுவுல சம்சாராது மின்சார படத்துல வர மாதிரி கோடு போட்டது நீங்க தானே சார்? டேய் பியூட்டிஃபுல் லைன். அதை எடுறா, அதை எடு போ. அவர்கிட்ட ஏண்டா போறீங்க? வாடா. ஏங்க யாருன்னே தெரியல, அவங்க பாட்டுக்கு வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க. ஏய், எனக்கும் ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மொத்த ஃபேமிலியும் ஒரே வீட்டுக்குள்ள இப்படி தனித்தனியா இருக்கிறது பெரிய விஷயம் சார். அப்போ என்ன வச்சு காமெடி பண்ண வந்திருக்கியா? சீதா, அந்த சவுக்கு பை எடு. இப்போதுக்கு சார் சுருக்கு பையே? அது ஒன்றும் சுருக்கு பை இல்ல, அது சவுக்கு பை சார். உள்ள குதிரையை ஓட்டுற சவுக்கு இருக்கு சார். சும்மா சொன்னேன் சார். ப்ளீஸ் சார், எங்க சேனல்ல புதுசா ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்க போறோம். அதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். சரி, அதுக்கும் நான் வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? சார் ஒருத்தரை பத்தி தெரியாதவங்களை வச்சு ஷோ பண்றதை விட நம்ம ஃபேமிலியை வச்சு உங்க 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 ஃபேமிலியை வச்சு ஷோ பண்ணா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க சார். சார் ராஜா சார் வணக்கம் சார். நான் உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேன் சார். நீ கேட்டாலும் என்கிட்ட இல்ல. சரி, என் பேர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் என்ன சார்? உங்க டோட்டல் ஹிஸ்டரியே எங்க சேனலுக்கு தெரியும் சார். சார் ரவி சார் வணக்கம் சார். நீ தான் வர சொன்னியா? ஒரு 2 மினிட்ஸ் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கலாமா? கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஆமா, உங்க மாமனார் எங்க? பட்டாசம் அந்த ஆளை நம்பி அமிச்சிங்க. அதை விடுங்க. இந்த பேராசை பிடிச்ச ஒரு அக்கா ஒன்று இருக்குமே, அது எங்க? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அங்க வாடா. அக்கா 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 அந்த பேராசை ரேவதி நீங்க தானே? அது மிஸ்ஸஸ் ரேவதி நீங்க தானே சொன்னேன். சரி உங்களை விடுங்க. இன்னொரு பொண்ணு இருக்குமே, இந்த லவ் எல்லாம் பண்ணி வீட்டை விட்டு ஓடிலாம் போச்சே, அது எங்க? பாண்டி. டேய் அங்க பாரு ஃப்ளவர் இங்க இருக்காங்கடா. வணக்கம். இவங்க தானே ஃப்ளவர்? யாரு? மலருடா. ஆமாமா, அவரு மலரை மீட்ட சுந்தர பாண்டியன். வணக்கம். வணக்கம் சார். கொடுங்க சார். நீ வேணா பாரு, இவரு அந்த 1 லட்சத்தை ஜெயிப்பாரு. எதுலயோ இந்த 5 ஃபேமிலியை வச்சு ஒரு கேம் நடத்தி அதுல யாரு பெஸ்ட் கப்பலா வராங்களோ அவங்களுக்கு gift கொடுக்கலான்னு எங்க சேனல் முடிவு பண்ணிருக்காங்க சார். ஐயோ, நிஜமாவா? ஏன்பா எங்க குடும்பத்தோட மேட்டரை டிவில போட்டு காட்டி நீங்க டிஆர்பி ஏத்தலாம்னு பாக்குறீங்களா? சார் இப்பெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் அதான் சார் நடக்குது. அதான் இப்ப ட்ரெண்ட். ஓ, ட்ரெண்ட் வேறயா? சீதா, இந்த டிவி கார தம்பிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு கொடுத்து வெளியே அனுப்பு. நான் கிளம்புறேன். சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். ஏன் தம்பி, டிவில வரவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் தருவீங்க தானே? நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுவீங்க தானே? நான் ரெடி. ஆமா மேடம். டேய் ராஜா, ஓகே தானே? ஏய், நீயும் அவன மாதிரி உளறிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம உள்ள வந்து நம்மள வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ என்னமோ அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னடா? அப்படிலாம் இல்ல சார், கொஞ்சம். ஏங்க, இந்த ஷோல கலந்துக்கிறதுக்கு எத்தனையோ பேர் புக் பண்ணிட்டு நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்களா எதுக்கு இங்க வந்து எங்க குடும்பத்தை வச்சு ப்ரோகிராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். யூசுவலா வர ஃபேமிலி கிட்ட போட்டியும் பொறாமையும் கம்மியா இருக்கு மேடம். அதனாலதான் உங்க ஃபேமிலிய. யோ, என்ன கொழுப்பா? இப்போ நீ என்ன சொல்ல வர?
சார் அது வேற ஒண்ணும் இல்ல சார். ஆல்ரெடி உங்க 5 ஃபேமிலி கூட சண்டை போயிட்டு இருக்கு. கோடெல்லாம் போட்டு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க 5 ஃபேமிலி எங்க ஷோக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும்னு ஃபீல் பண்றோம் சார். ஏய் என்ன பாருப்பா, நான் ரெடி நீங்க சொல்றதுக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த சேலை வேட்டியெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்கல்ல, அப்பதான் நாங்க வருவோம். டிவில இதெல்லாம் பண்ணுவாங்களாமே, இதெல்லாம் கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க வரேன். உங்ககிட்ட ஒரு புடவை கூட இல்லையா? மாத்து துணி கூட இல்லாம மாச கணக்கா இங்கதான் பார்க்கேன். பார்த்தல்ல, இத பாருப்பா, உன்னால கொடுக்க முடியுமா முடியாது, அப்பதான் நான் வருவேன். அதுக்கு என்னக்கா, எடுத்து குடுத்தலாம்க்கா. ஒண்ணு 1000 எடுத்து குடுக்கலாம். நீங்க வந்தா மட்டும் போதும். எங்க போட்டி வைக்கிறாங்களாங்க? ஏய் சிக், வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. சார் அது மட்டும் இல்ல சார், நம்ம போட்டியில கலந்துக்கிறவங்களுக்குலாம் மினிமம் 5000 கேஷ் பிரைஸ் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம ஃபென்டாஸ்டிக்கா, எக்ஸலென்ட்டா, ஃபேபுலஸா கிஃப்ட் வவுச்சர்லாம் இருக்கு சார். யோ, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. தம்பி, நீங்க வந்தீங்க கேட்டீங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க. சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, போப்பா, சொன்னா புரியாதா உனக்கு? ஏற்கனவே இந்த வீட்டில் நடக்கிறது டிவி சீரியல் மாதிரி தான் இருக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க. சரி, உங்களுக்கு யார் இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றா? இந்த பாரு, தயவு செஞ்சு போப்பா, குழப்ப கெடுக்காத போ. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், போயா முதல்ல. சரி, இவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன பண்றது, இந்த ஷோல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்.